ராஜ்யசபா சீட் என அதிமுக கொடுத்த வாக்குறுதியால் தான் நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள LK சுதீஷ், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் தருவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் என அதிமுக கூறியது முழுக்க முழுக்க உண்மை. நேரம் வரும்போது அனைத்தையும் கூறுவேன். ராஜ்யசபா சீட் என அதிமுக கொடுத்த வாக்குறுதியால் தான் நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக கடலூரில் அடுத்த ஆண்டு ஜனவரி 9 நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் அறிவிப்போம். விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா என்பது பற்றியெல்லாம் கடலூர் தேமுதிக மாநாட்டில் அறிவிப்பு வெளியாகும். தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் என்பதை முன்வைத்தே பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.